நிறைய விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா தங்களை அறியாமலேயே இருளின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தை பேசுகிறவன் யாரு? பிசாசு. ஆண்டவர் சொல்ற, நீ பொய் சொல்லாத. அது எப்படி பாச பொய் சொல்லாம இருக்க முடியும்? பொய் சொல்லனால செத்தா போயிட்டாங்க அவங்க இல்லையே. பக்கத்துல இருக்கிற ஒரு அடி இடத்தை எடுக்கிறதுனால இப்ப அவங்க கெட்டா போயிட்டாங்க இல்லையே. அல்லேலூயா. ஜனங்களுடைய சொத்தை வரியின் மூலமா கொள்ளையடிக்கும் பொழுது இந்த நாடு என்ன ஆயிடுச்சு? ஏதாவது ஆயிடுச்சா? இல்லையே. அல்லேலூயா. இல்ல ஆளுகை செய்கிறவங்க தான் ஏதாவது ஆயிட்டாங்களா? இல்ல, நல்லதான் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இருளில் இருந்து, இருளின் வார்த்தையிலிருந்து விடுதலையாகும்படிதான் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்திக்கு நேரம் கடந்து செல்லுவோம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இருளின் ராஜ்யத்தினின்று கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். இந்த இருளை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு விதமான கலக்கம். நிறைய பேர், நிறைய விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா தங்களை அறியாமலேயே இருளின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். தங்களை அறியாமலேயே இருளிலே நடக்கிறார்கள். தங்களை அறியாமலேயே தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலேயே அவர்கள் இருளில் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. தங்களுக்குண்டான வார்த்தைகள் இருந்தும், தேவனுடைய வார்த்தைகள் இருந்தும், அந்த தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கவனிக்காமல் அல்லது இருதயத்திலே அதை வைத்துக் கொள்ளாமல் இருளுக்குண்டான கிரியைகளை செய்கிறதை, இருளுக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 2:15 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆண்டவர் ஒரு கட்டளையை வச்சுட்டார், ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். என்ன வார்த்தை அது? நீ இதை சாப்பிடும் நாளிலே அந்த கனிய, அந்த ஃப்ரூட்டை நீ சாப்பிடும் பொழுது என்ன செய்திருவே? செத்து போயிடுவே. அதனால நீ என்ன செய்யாத? சாப்பிடாத. தேவன் ஒரு கட்டளையை, ஒரு வார்த்தையை, ஒரு நியமத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்த வார்த்தை உண்டு, வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. ஆனாலும் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் அந்த இருதயத்தில் வைப்பது கிடையாது. ஆதாமை பார்க்கும் பொழுது நல்ல தேவனால் உண்டாக்கப்பட்டதான ஒரு மனிதன், தேவனால் அதிகமாய் எதிர்பார்க்கப்பட்டதான மனிதன். இவன் என்ன செய்வான்? என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவான். ஒரு காரியத்தை உருவாக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு போகும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்கும்? பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. நான் இந்த வேலையில போயிட்டு என்ன செய்து விடுவேன்? சாதித்து விடுவேன். நான் இந்த வேலையில போயிட்டு நல்ல வேலை செய்வேன். நான் இந்த வேலையில போயிட்டு என்ன செய்வேன்? அடுத்து ப்ரமோஷன் நேரா போவேன். பலவிதமான எதிர்பார்ப்பு, பலவிதமான கற்பனைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான நினைவுகள், இருதயம் அப்படியே இருதயத்தினுடைய சிந்தனைகள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். கற்பனைக்கு அளவே இல்லாம இருக்கும். அதை போல ஆதாமை பார்க்கும் பொழுது, ஆதாமை உண்டாக்கினார். முதலாக மனுஷனை தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கின பிற்பாடு அவனுக்கு என்று ஒரு வார்த்தையை முதலாவது கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறாருங்க? நீ இதை செய்யக்கூடாது என்ற ஒரு வார்த்தை. நீ இந்த காரியத்தை செய்யும் பொழுது நீ என்ன செய்து விடுவாய்? நீ மரிக்கவே சாகவே சாவாயின்னு சொல்ற. என்ன வார்த்தை அது? நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே, அல்லேலூயா, இந்த கனியை நீ புசிக்கும் நாள் என்ன பண்ணாதே? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கொடுத்துற, நீ இதை செய்யாதே. அப்ப இவர் என்ன செய்திருக்கணும்? இந்த வார்த்தையை எங்க வைத்திருக்கணும்? இருதயத்துல வைத்திருக்க வேண்டும். எங்க வைத்திருக்க வேண்டும்? இருதயத்துல வைத்திருக்க வேண்டும். ஆனா இவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏவாள் சொன்னதான காரியத்தை, ஏவாள் சொன்ன வார்த்தையை, ஏவாள் செய்ததானே அல்லது காண்பித்ததான கனியை என்ன பண்ணிட்டாருங்க? தேவனுடைய வார்த்தை இருந்தும், தேவனுடைய வார்த்தை
நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையை சரீரமாய் பார்க்க முடியாத பட்சத்துல சரீர பிரகாரமாக பார்க்கக்கூடியதான ஒரு நபர் செய்யக்கூடிய வேலையிலே நமக்கு அதிக நம்பிக்கை ஏற்படுகிறது. வார்த்தை என்பது வார்த்தையாக இருக்கிறது. அது இன்னும் என்ன பண்ணல, உருவமாக வரவில்லை. அந்த வார்த்தை நல்லபடியாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்யல, காணக்கூடியதாக வரவில்லை. அந்த வார்த்தையை ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை என்ன செய்கிறார், ஆதாமுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நீ செய்யும்படி கவனமாயிரு. அந்த வார்த்தைய யார் ஒருத்தர் பிசிக்கலா சரீர பிரகாரமா அல்லது நிஜமாக நிஜ தோற்றத்தில் கொண்டு வர முடியும் என்றால் அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம். நாம் தான் அது நிஜ தோற்றத்துல கொண்டு வர முடியும். ஒரு காரியத்தை வார்த்தை இருக்குது, செங்கல்னு எழுதிடுறோம். அந்த செங்கலை நிஜ தோற்றத்துல செங்கல் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு வருகிறவன் யார்? யாருங்க கொண்டு வர்றது? இல்ல, புரியுதா? செங்கல் எழுதியாச்சு. செங்கல் எழுதிட்டு அந்த செங்கலை ஒருத்தன் உருவாக்கல அப்படி என்றால் அது வார்த்தையா தான் இருக்கும். அந்த செங்கலை யாரு உருவம் கொடுக்கிறது? மனிதன் தான் உருவம் கொடுக்க முடியும். மனிதன் போயிட்டு உருவம் கொடுக்க முடியாது. அப்ப அந்த செங்கலுக்கு என்ன செய்யறான், இந்த பக்கம் இத்தனை ஆகலாம், இந்த பக்கம் இத்தனை ஆகலாம், நீளம், இதை வச்சுட்டு அது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு என்ன பண்றான், களிமண்ணை போட்டு அதுல என்ன பண்றாங்க, சுட்டு செங்கல் என்ன பண்றாங்க, ரெடி பண்றாங்க. கடைசியா இதை கொண்டு வந்து என்ன பண்ற, இதுதான் செங்கல் அப்படின்னு காட்டும் போது நம்ம என்ன பண்றோம், ஓ இதுதான் செங்கல். அல்லேலூயா, அப்படிதானே? அப்ப நம்ம செங்கலை பார்த்து, அப்ப பாறைன்றத பார்த்தாலும் நமக்கு ஓ இதுதான் பாறை, இப்படிதான் இருக்குமோ. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையானது இவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்த மற்றவர்கள் காணும் பொழுது இவன் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிறான், இவன் தேவ மனிதன். அல்லேலூயா. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணல, ஆதாம் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கவில்லை. ஏன்? அந்த வார்த்தையே நிஜத்துல கொண்டு வர வேண்டிய மனிதனை என்ன செய்துட்டான், நிஜத்துல கிரியின் மூலமாய் கொண்டு வர வேண்டிய மனிதனே என்ன செய்து விட்டால் அடுத்த பிசிக்கலா அடுத்த ஒரு நிஜத்துல ஒரு உருவத்துல இருக்கக்கூடிய நபருடைய வார்த்தையின்படியே செய்கிறான். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல வேறொரு மனிதனை சார்ந்திருக்கக்கூடியதான ஒரு நிலை ஏற்படுகிறது. யார் அந்த நிஜ தோற்றத்தில் இருக்கிறது ஆளு? ஏவாள். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். போதும். அப்போ ஏற்ற துணை இன்னும் காணப்படல, ஆனா வார்த்தையை கொடுத்துட்டார். அப்ப அந்த வார்த்தையானது நிஜத்துல கொண்டு வர போறார் ஆண்டவர். எங்க கொண்டு வந்துட்டாரு? 23 வாசிங்க. அப்போதான் இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருந்தால் இவன் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளால் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் அவன் மனைவி ஆகிய இருவரும் நிர்வாணிகளா இருந்தார்கள். ஆனால் அவர் எப்படி படலையா வெட்கப்படாது இருந்தார்கள். ஏன்னா இருள் இன்னும் உள்ளே வரவில்லை. இருள் உள்ள வந்த பிற்பாடுதான் கோபம், எரிச்சல், மோகம், இச்சை, அப்புறம் சண்டை, பொறாமை, வேற்றுமை, நிராகரிப்பு. இருள் உள்ள வராத வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க. இருள் உள்ள வராத வரைக்கும் அவர்கள் சுகமா இருந்தாங்க. இருள் உள்ள வராத வரைக்கும் அவர்கள் சிரித்து சந்தோஷமா இருந்தாங்க. இருள் உள்ள வராத வரைக்கும் அவர்களுக்குள்ள சண்டை கிடையாது, பாவம் கிடையாது, கோபம் கிடையாது, தாங்கள் நிர்வாகிகள் என்று சொல்லத்தக்கதான எண்ணமும் அவர்களுக்குள்ள கிடையாது, எந்த விதமான ஆபாசமும் கிடையாது. இருள் உள்ள வராத பட்சத்துல அவர்களுக்குள்ள எந்த விதமான போட்டியும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ இருள் உள்ள வராத நேரங்கள், இருள் உள்ள வராத காலகட்டங்களை பார்க்கும் பொழுது மனுஷன் சந்தோஷமா இருந்திருக்கிறான்.
மனுஷன் நன்றாகவே இருந்திருக்கிறான். தேவனுடைய தோட்டத்திலே சுதந்திரமாக சுற்றி திரிந்திருக்கிறான். தேவன் தனக்கு கொடுத்ததானே ஆசீர்வாதங்களை அனுபவித்து இருக்கிறான். தேவனோடு கூட உறவு கொண்டாடக்கூடிய மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். தேவ உறவிலே அவன் பலப்பட்டவனாக, தேவன் ஒரு நண்பனோடு கூட பேசுவது போல யாதவோடு கூட பேசுகிற காரியம், அப்பேற்பட்ட உறவை அனுபவித்த காலகட்டம் தான் இருள் உள்ளே வராது இருந்த காலகட்டங்கள். அல்லேலூயா. இருள் உள்ள வரல அப்படி என்றால் அவன் நன்மையை ருசிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். அப்போ ஆண்டவர் வந்து சொல்றார் ஆதாம் கிட்ட, தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தினை புசிக்காத, ஆனா மற்ற எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய, அனுபவித்துக்கொள். அல்லேலூயா. அப்ப அவன் என்னன்னா அந்த மனித மிருகங்களுக்கு என்னென்ன பெயர் வைத்தானோ அதெல்லாம் அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. தேவன் உண்டாக்கின எல்லா பறவைகளுக்கு, ஜீவராசிகளுக்கு, எல்லாவற்றுக்கும் அவன் என்ன செய்கிறான், பேர் வைத்தானா. அது இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டான். அதிகாரம் அவன் இடத்துல இருந்தது. யார்கிட்ட இருந்தது? ஆதாம் கிட்ட என்ன இருந்ததுங்க? அதிகாரம் இருந்தது. ஆதாம் கிட்ட அதிகாரம் இருந்தது. அப்போ சகலவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய நிலைமையில தான் மனிதன் இருந்தானே தவிர அந்த அதிகாரத்தை இழந்து போன மனிதனாய் காணப்படவில்லை. தேவன் உருவாக்கின பொழுது சகல அதிகாரங்களையும் ஆதாமுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டுகொள், எல்லாவற்றுக்கும் நீயே பேர் வைத்து விடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது வரைக்கும் இருள் உள்ள வராத வரைக்கும் மனுஷன் சுதந்திரமாய் காணப்பட்டான். மனுஷன் எப்படி இருந்தான்? சுதந்திரமாய் காணப்பட்டான். ஆளுகை தன்மையோடு காணப்பட்டான். அதிகாரத்தோடு காணப்பட்டான். அதிகாரத்தை ருசிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவனோடு கூட உறவிலே, தேவ உறவிலே அதிகமாய், உறவு என்பது இப்ப நாம உறவில பலப்பட்டான்னு சொல்றோம். அப்ப அந்த பல கொள்றான் ஒண்ணுமே கிடையாது. தேவனோடு கூட உறவில இருந்தான். அல்லேலூயா. ஆதாம் என்ன செய்தான்? தேவன் படைத்ததான அந்த தோட்டத்துல சுற்றி உலாவிக் கொண்டு எந்த விதமான கேடும் தீமையும் இல்லாதபடிக்கு சந்தோஷமாய் காணப்பட்டான். அல்லேலூயா. சந்தோஷமாய் காணப்பட்டான். ஆனா எப்பொழுது இருளானது உள்ளே நுழைய ஆரம்பித்ததோ, எப்பொழுது இருளை தன்னுடைய இருதயத்துக்குள் நுழைய அனுமதித்தானோ, எப்பொழுது இருள் தன்னை ஆளுகை செய்யும்படி அவன் தன்னிலை மறந்தவனாய் அதை அனுமதித்தானோ, அப்பொழுதே அவன் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷமானது நீங்கிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 3:6 வாசிங்க. அப்பொழுது விருட்சம் புசிப்பது நல்லதோ, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அக்கினியை தைத்து தங்கள் அரைக்கட்டிகளை உண்டு பண்ணினார்கள். சரி, 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதாவது ஆண்டவர் சொல்ற, நீ அந்த கனியை புசிக்கும் பொழுது சாகவே செத்துருவன்ற, சாகவே சாவாயிட்டார். ஆனா அந்த கனியை நீங்க புசிக்கும் பொழுது நீங்க சாகவே சாவதில்லை. அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே எதிராக பேசுகிறவன் தான் பிசாசு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அப்படியே பேசுகிறவன் தான் பிசாசு. தேவன் இது நல்லதுன்னு சொல்லுவார், பிசாசு சொல்லுவான் அது உனக்கு கெட்டதுன்னு சொல்லுவான். தேவன் இது உனக்கு சுகத்தை கொடுக்கும், நான் உனக்கு சுகப்படுத்துவேன்னு சொல்லுவாரு. பிசாசு சொல்லுவான் அது எப்படி குணமாகும், டாக்டர் கிட்ட போலனா. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், மருந்துக்கு நல்ல செலவு பண்ணி சொத்துகளை ஆஸ்திகளை விற்று மருத்துவம் பார்த்தும் குணமடையாத அநேகர் இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து அவர்கள் சுகமானதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தை பேசுகிறவன் யாரு? பிசாஸ். அதுதான் இருள். இருளின் வார்த்தைகள் அது. யாருடைய வார்த்தை? இருள் வார்த்தை, இருளின் வார்த்தைகள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? வெளிச்சமான வார்த்தை, வெளிச்சத்தின் வார்த்தைகள். சாத்தானுடைய வார்த்தை என்ன வார்த்தை? இருளின் வார்த்தைகள். அல்லேலூயா. சாத்தானுடைய வார்த்தை என்ன வார்த்தை? இருளின் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை? வெளிச்சத்தின் வார்த்தை, ஒளியின் வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே எதிராக பேசுகிறவன் தான் பிசாஸ். அந்த வார்த்தையை தான் யாரு நம்பிவிட்டார்கள் என்றால் ஏவாள் நம்பிவிட்டார். அந்த வார்த்தையை ஏவாள் நம்பிவிட்டார். ஏவாள் நம்பின உடனே
ஏவாள் எப்படிப்பட்டவளாக? பார்க்கக்கூடியவளாய் இருக்கிறாள், கண்களால் பார்க்கக்கூடியவளாய் இருக்கிறாள். அவள் போய் ஒரு பொருளை எடுத்து வைத்த, இப்போ ஒரு தம்பி அந்த பாப்பா விளையாடிட்டு இருக்குது, அந்த பாப்பா என்னென்ன எடுத்து வைக்குதுன்னு நம்ம கண்ணு பார்க்குது, அதனால நம்ம என்ன செய்யறோம்? நம்புறோம். இதே பொருள் தானாங்க எதுவுமே எடுத்து வைக்கல, பொருள் அங்கேயேதான் இருக்கு, ஆனா பக்கத்துல சொல்றாரு அந்த பொருளை நான் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னா நம்ம நம்புவோமா? அல்லேலூயா. அப்ப என்னன்னா, மனிதனுடைய சிந்தனை, இருதயம் எல்லாம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது தெரியுமா? அவன் கண்களால் காணக்கூடிய காரியத்தை மாத்திரமே நம்புவதற்கு அவனுடைய இருதயமானது பழக்கப்பட்டு விட்டது. அப்போ தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிஜத்தில் நடக்கும் என்றதான நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகவில்லை. இப்ப என்னன்னா, ஆதாம் எதை பார்க்கிறாரு? ஏவாளை பார்க்கிறாரு. ஏவாளை பார்த்த உடனே அவன் அந்த பழத்தை புசிக்கிறான், ஆனா சாகலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பழத்தை அவள் புசிக்கிறாள், இவள் என்ன பண்ணல? அவள் என்ன பண்ணல? சாகலை. அதாவது 6ஆம் வசனம் வாசிங்க. ஸ்திரீயானவள் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் என்ன செய்தான்? இப்ப புசித்த மாத்திரத்துல என்ன வந்து விட்டதுங்க? அவர்களுக்குள்ள இருள் வந்து விட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் உடைய வார்த்தைக்கு விரோதமான செய்கை செய்யும் பொழுது அந்த இடத்துல இருள் உள்ளே வந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான செய்கைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்ற, நீ பொய் சொல்லாத அப்படின்னா நம்மால என்ன பண்ணுவாங்க? அது எப்படி பாச பொய் சொல்லாம இருக்க முடியும்? அது எப்படி பொய் சொல்லாம இருக்க முடியும்? அடுத்தவனுடைய பொருளை எடுக்காத. இல்ல பாஸ்டர், அந்த பொருளை எடுக்கிறதுனால யாருக்கும் பாதிப்பு இல்லையே. அடுத்தனுடைய நிலத்தை ஒட்டி போடாதே அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை பேர் வீடை ஒட்டி தான் கட்டி இருக்கிறாங்க. நாம இடம் விட்டாலும் சரி, பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? அவன் ஒரு அடி விடுவோம், அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒரு அடி விட்டு நம்முடைய இடத்தை கட்டினாலும் பக்கத்துல இருந்தோம் அந்த ஒரு அடி கூட நம்ம விடக்கூடாது. அவனுடைய இடத்தை ஒட்டி போடுவோம். முடிஞ்சா என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு அடி அவன் கேப் விட்டு இருக்கான் பாரு, அதையும் நாம எடுத்துப்போம். இப்படிதான் இருக்கிறாங்க ஜனங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை சுமக்கிற பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் சொல்லியிருக்கிறபடியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆதாம பார்க்கும்போது தேவன் சொன்ன காரியத்தை விட்டுட்டார். ஏன்? ஏன்னா அது காதுல மட்டும்தான் இருக்குது. அவர் சொன்னார், காதுல சொன்னார், காதுல மட்டும் இருக்குது, நிஜத்துல எதுவுமே செய்யல. ஆனா நிஜத்துல இன்னொரு நபர் செய்யும் பொழுது அவர்களுக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிந்த உடனே தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணியாச்சு? அந்த இடத்துல விட்டாச்சு. பொய் சொல்லனால செத்தா போயிட்டாங்க அவங்க இல்லையே. பக்கத்துல இருக்கிற ஒரு அடி இடத்தை எடுக்கிறதுனால இப்ப அவங்க கெட்டா போயிட்டாங்க இல்லையே. அல்லேலூயா. ஜனங்களுடைய சொத்தை வரியின் மூலமா கொள்ளையடிக்கும் பொழுது இந்த நாடு என்ன ஆயிடுச்சு? ஏதாவது ஆயிடுச்சா? இல்லையே. அல்லேலூயா. இல்ல, ஆளுகை செய்கிறவங்க தான் ஏதாவது ஆயிட்டாங்களா? இல்ல, நல்லாதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க. யாரும் என்ன பண்ணல? கெட்டு போல, செத்து போல. அப்போ இதை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள என்ன வந்திருக்கிறது? ஆதாமுக்குள்ள என்ன வந்துருச்சு? இவன் நல்லா தானே இருக்கிறான் சாப்பிட்டுட்டு. அல்லேலூயா. கனியா சாப்பிட்டு இவன் நல்லா தானே இருக்கிறான், அப்போ நம்ம சாப்பிட்டா ஒண்ணு தப்பு இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு? வாங்கி சாப்பிட்ட மாத்திரத்துல அவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? இருள் வந்து விட்டது. இருள் என்ன பண்ணிடுச்சுங்க? அது வரைக்கும் அப்ப கண்ணு பார்க்காமையா இருந்தாங்க. கண்கள் திறக்கப்பட்டதுன்னா அது வரைக்கும் அவங்களுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருந்தது? நல்ல பார்வையாக இருந்தது. எதுவுமே அவர்களுக்கு தவறாக தெரியவில்லை. எதுவுமே அவர்களுக்கு என்னவா தெரியல. எதுவுமே அவங்களுக்கு வந்து சங்கோஜமாகவோ அல்லது சங்கடமாகவோ ஆபாசமாகவோ விகாரமாகவோ கெட்டதாகவோ எதுவுமே தெரியல. அப்போ ஒரு புழு போயிருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த புழு நல்லா இருக்குதே எடுத்து பார்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு அந்த புழு நம்ம கையில எடுப்போமா? அருவருப்பாயிடுது. அல்லேலூயா. என்ன ஆயிடுது? அருவருப்பாக மாறி விடுகிறது. அப்போ கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு தீமை எது என்பது தெரிய ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு முன்பாக எல்லாமே நன்மையாக தெரிந்தது. கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்பாக எல்லாமே நன்மையாக தெரிந்தது.
அப்ப அவனுக்கு தீமை தெரியாம இருந்தது, அதுதான் அர்த்தம் இல்லையா? தீமை தெரியாம இருந்தது. ஆனா எப்ப பழத்தை சாப்பிட்டு அவன் கண்கள் திறக்கப்பட்டதோ நன்மை மாத்திரம் அல்ல, அடுத்தது அவனுக்கு தீமையும் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பதான் இருள் உள்ள வந்துடுச்சு. இருள், தீமை, இது எல்லாமே ஒரு ரிலேட்டடா தான் இருக்குது இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஒரு தொடர்ச்சி, ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப என்னன்னா அவன் கனியை சாப்பிட்ட பிற்பாடு தீமை அறியத்தக்கவனாக மாறிவிட்டான். எது நன்மை என்பது ஏற்கனவே தெரியுது, அடுத்து தீமை என்பது எப்போ இருள் உள்ள வந்ததோ அப்ப அவன் தீமையை பார்க்க ஆரம்பித்தான். அப்பதான் இவங்களுக்குள்ள என்ன தோணுதுங்க, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து போய் என்ன செய்தார்கள், அத்தி இலைகளை, ஆமா இலைகள் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் தைத்து அவர்கள் உடுத்தி கொண்டதை பார்க்க முடிகிறது. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணல, அவங்க என்ன செய்யல, அது நிர்வாணி அவங்களுக்கு தெரியல, அவங்க என்ன ஒளிந்து கொண்டாங்க. ஆண்டவர் வராரு, ஆனாமே நீ எங்க இருக்கிற, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்க, நம்பினாரு ஆண்டவர் மனுஷனை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்பி அதிகாரத்தை கொடுத்தார், ஒரு மனுஷனை நம்பி ஊழியத்தை கொடுக்கிறார், ஒரு மனுஷனை நம்பி என்ன செய்யறாரு, சகல ஆளுகையும் கொடுக்கிறார். ஆனா மனுஷன் என்ன பண்ணல, ஏற்றதாக இல்லை. அல்லேலூயா. உடனே ஆதாம் என்ன பண்றாரு, மாலை வேலையில தோட்டத்துக்கு என்ன பண்றாருங்க, ஆண்டவர் குளிர்ச்சியான வேலையில வரும்பொழுது ஆதாம் போய் என்ன பண்றாரு, ஒளிந்து கொள்கிறார். ஒளிந்து கொண்ட பிற்பாடு கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உடனே ஆதாம் கேட்க, ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணி இருப்பதினால், நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அவர், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரை தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். என்னோடு கூட இருக்கும்படி தேவரை தந்த ஸ்திரீயானவள். அப்ப உங்க கூட யார் இருக்கிறாங்கன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. உங்க கூட இருக்கிற நபர் எப்படிப்பட்ட நபர் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க கூட இருக்கிற நபர் உங்களை ஆவியில வளர்க்கிறாங்களா இல்ல மாம்சத்துல வளர்க்கிறாங்களான்னு பார்க்கணும். உங்க கூட இருக்கிற நபர் உங்க நல்ல வேத வசனத்துல சொல்லி உங்களை ஆண்டுக்குள்ள வழி நடத்துறாங்களா, இல்ல இதை செய்யாதே, அதை போகாதே, அவங்க கிட்ட பேசாத, இங்க போய் சண்டை போடு, அங்க போய் சண்டை போடு, இப்படியா பேசிட்டாங்க அல்லேலூயா போன்ற பலவிதமான தீமைக்கு நம்மை நடத்துகிறார்களா என்பதை நீங்க பார்க்கணும். நம்ம கூட இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா, நம்முடைய இம்மைக்குரிய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா, அல்லது பொறாமப்பட்டு எப்ப நம்மளை கீழே தள்ளலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? உங்க கூட இருக்கிற நபர் எப்படிப்பட்ட நபர், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபரா இருக்கிறாங்களா, அல்லது உங்களை எப்போ அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிற நபரா இருக்கிறாங்களா? உங்க கூட இருக்கிற நபர் உங்களுடைய மேன்மையை எதிர்பார்க்கிறவங்களா இருக்கிறாங்களா, அல்லது உங்களை எப்போ அவமானப்படுத்தலாம்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆதாம் சொல்றாரு, நீர் என்னோட கூட இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணா, அந்த விருட்சத்தின் கனியை கொடுத்தா. இவ கெட்டது மட்டும் இல்லாம இவளுக்குள்ள இருள் வந்தது இல்லாம, அல்லேலூயா, ஆதாமுக்குள்ள இருள் வரும்படி ஆயிற்று. அப்போ பார்வைக்கு புசிப்புக்கு எல்லாம் ஏற்றதாக நல்லதாக இருந்து சொன்ன வார்த்தையெல்லாம் யார் சொன்னது? அவள் தான் சொல்றான். அல்லேலூயா. ஸ்திரீயானவள் சொல்றான் 6ஆம் வசனத்துல. ஆதாம் சொல்லது. ஆதாம் செய்த காரியம் என்னது? அந்த பழத்தை சாப்பிட்டது, இருள் வந்து விட்டது, தீங்கு உள்ள வந்துருச்சு, கண்கள் திறக்கப்பட்டது, தீமையான காரியம் எது என்று தெரிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. இப்படிதான் இருள் ஒரு மனிதனுக்குள்ளாக நுழைந்து விடுகிறது. தாம் எதை செய்கிறோம், ஒரு மனுஷன் நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியமா அல்லது தீங்கின் பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியமா என்பதை நாம் நன்கு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தீமையான காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு நன்மையான காரியத்தை, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியத்தை மாத்திரமே நாம் செய்கிறவர்களாய் கவனத்தோடு கூட செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம கூட யார் நல்ல பசங்க இருக்கிறாங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்களா, கெட்ட வார்த்தைங்க பேசாம இருக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. என் கூட இருக்கிற பையன் என்ன பண்றான், கெட்ட வார்த்தை பேசுற, நான் என்ன செய்யணும்? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது தம்பி. இப்பேற்பட்ட இருளில் இருந்து, இருளின் வார்த்தையிலிருந்து விடுதலையாகும்படிதான் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது,
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இருளானது இந்த பூமிக்குள்ளாய் வந்து விட்டது. அல்லேலூயா. இந்த ஆதாம் மூலமாக இருள் இந்த பூமிக்குள்ளாய் வந்து விட்டது. இப்ப இந்த இருள் போக வேண்டும் என்றால் அந்த இடத்துல என்ன ஏற்ற வேண்டும்? என்ன உருவாக வேண்டும்? வெளிச்சம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் என்ன பண்ணும்? இந்த விளக்கு என்ன பண்ணும்? இருளை வெளியே தள்ளும். அல்லேலூயா. ஒரு வீடு கரண்ட் போயிடுச்சு, வீட்டுள்ள போறீங்க, வீட்டுள்ள போய் என்ன ஏத்துறீங்க? ஒரு மெழுகுவத்தி ஏத்தும் போது அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுங்க? அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? வீடு ஃபுல்லா பிரகாசிக்குது. ஆனா இன்னொரு அர்த்தத்துல சொல்லும் பொழுது இருளை அது புறம்பே தள்ளுகிறது. என்ன பண்ணுது? இருளை அது புறம்பே தள்ளுகிறது. அப்ப புறம்பே தள்ளும் பொழுது இந்த சுடர் என்ன பண்ணுது? பிரகாசிக்கிறது நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஜீவ ஒளி. அப்ப அந்த ஜீவ ஒளியாகி இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நாம் என்ன செய்து விடுகிறோம்? இருளில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். இருள் புறம்பே தள்ளப்படுகிறது. முற்றிலுமாய் நம்முடைய உடம்பை விட்டு, சிந்தை, மனது, ஆவி, ஆத்மா விட்டு இருள் புறம்பே தள்ளப்படுகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்குள்ள, அவர்கிட்ட, அவருடைய வந்துட்டு பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. சரி, அப்ப என்ன? அது மாத்திரம் அல்ல, நாம் ஆதாம் மூலமா இழந்து போன சகல அதிகாரங்களும் இயேசு என்ன பண்றாருங்க? மீண்டுமாய் நமக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா கொடுக்கிறாரு? நம்ம வாயில இருளின் வார்த்தை வராது. இப்ப என்ன வார்த்தை வரும்? வெளிச்சத்தின் பிள்ளையுடைய வார்த்தை வரும். என் தேவனால எல்லாம் செய்ய முடியும், என்னால செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறேன். தீமையான வார்த்தைகளை நாம பேச மாட்டோம். இப்ப என்ன வார்த்தையை பேசுவோம்? இயேசு என்னை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னை மகிமைப்படுத்துகிறார். இயேசு என்னை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லுவோம்? இயேசு என்னை அற்புதமாக என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆவியானார் நடத்துவார். அல்லேலூயா. எவர்கள் ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இல்லையா? அப்ப என்ன? நல்ல வார்த்தைகளை பேசுவோம், ஜீவனுக்கு உண்டான வார்த்தைகளை பேசுவோம். அதான் வெளிச்சத்தின் வார்த்தை. அப்ப இருளின் வார்த்தை நாம் என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். அல்லேலூயா. இருளின் வார்த்தைகளை பேச மாட்டோம். இருளின் வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்க மாட்டோம். நாம யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம்? வெளிச்சத்தின் வார்த்தைக்கு நாம செவி கொடுப்போம். அல்லேலூயா. வெளிச்சத்தினுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது நடக்கும். இயேசு சொல்லிட்டாரா? நிச்சயம் ஆண்டவரே வெளிச்சம் உண்டாக கலனா வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், என் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும், என் வீட்டில வெளிச்சம் உண்டாகட்டும், என்னுடைய வேலையில வெளிச்சம் உண்டாகட்டும், என்னுடைய வருமானத்துல வெளிச்சம் உண்டாகட்டும், என்னுடைய குடும்பத்துல வெளிச்சம் உண்டாகட்டும், என்னுடைய பிரயாணங்கள்ல வெளிச்சம் உண்டாகட்டும், நான் போகிற இடத்துல வெளிச்சம் உண்டாகட்டும். எவ்வளவு இடத்துல இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அப்ப என்ன? நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆவியின் கனி 9 கனியை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அனுபவிக்கிறதா இருக்க வேண்டும். அந்த கனியை கொடுக்கக்கூடிய செடியாய், மரமாய், கொடியாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் யார் தான் கொடுக்கணும்? அதெல்லாம் வேற யாரும் கொடுத்துப்பாங்க பாஸ்டர், நமக்கு ஏன் அது? அல்லேலூயா. நாம ஏதோ வந்து கேட்டோமா, போனோமா, வீட்டுல போனோன்னே அவ்வளவுதான். வீட்டுல போய் என்ன பண்ணுவோம்? செடி கொடி மரமாது ஏதாவது கனியாகுது. போனோம், மறுபடியும் இருள போயிட்டு என்ன பண்ணுவோம்? இருளின் வார்த்தைகளை பேசணுமா, இருளை கட்டி பிடிச்சின்னு தூங்கணுமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் போர்வையை போர்த்தி கொண்டவர்களாய், வெளிச்சத்தினுடைய ஆடையை அணிந்து கொண்டவர்களாய் நாம் நடக்க. இருள் என்ன பண்ணிடணும்? நாம் விட்டு விட வேண்டும். இருளின் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த தேவையில்லை. ஆண்டவர் செய்வார்னா கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்யட்டும், கர்த்தர் விடுதலையாக்கட்டும். நான் சொல்றேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. யார் இந்த வார்த்தையை சொல்லணும்? யார் வியாதி இருக்கிறாங்களோ அவங்கதான் சொல்லணும். ஆண்டவராக இயேசு வியாதியை என்னிலிருந்து விலக்கி போடட்டும். ஆண்டவராக இயேசுவே வியாதி என்னிலிருந்து விலகட்டும், வியாதி என்னிலிருந்து விலகட்டும், பலவீனங்கள் என்னிலிருந்து விலகட்டும். பலவீனங்களுக்கு என் உடம்புல இடம் இல்லை, பலவீனத்திற்கு என் உடம்பில இடம் இல்லை, பலவீனத்திற்கு என் உடம்பில இடம் இல்லை. தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். அல்லேலூயா. ஆலயமா இருக்கிறோம். அந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? வெளிச்சம், ஆவியான அசைவாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சம் என்ன பண்ணணும்? அசைவாடணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும் போதுதான் நடக்குமே தவிர மற்றபடி அல்ல. அல்லேலூயா,
யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய